அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் நாம் சூரத்துன் நாஸ் பற்றி பார்த்தோம். அதன் தொடராக இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் பற்றி ஒரு சில விடயங்களை நாம் பேச கேட்க இருக்கிறோம். சூரத்துல் ஃபலக் அது மக்கியா, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் இறக்கப்பட்ட ஒரு சூறாவாகும். சூரத்துல் ஃபலக் 5 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாவாக சூரத்துல் ஃபலக் காணப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் இந்த வகுப்பில் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்ஷா அல்லாஹ் 10 வாரங்களுக்கு நாங்கள் இந்த வகுப்பை நடத்தியதுக்கு பிறகு அந்த 10 வாரங்களில் 5 கேள்விகள், அந்த 10 வாரங்களில் பேசிய 5 கேள்விகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிறகு நாம் அதனை தர இருக்கிறோம். அந்த 5 கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்தவர்களுக்கு குலுக்கல் முறையில் இன்ஷா அல்லாஹ் பரிசில்கள் வழங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இங்கே நாம் பேசுகிற விடயங்களை மிகவும் உன்னிப்பாக கருத்தில் கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். எனவே சூரத்துல் ஃபலக், இந்த சூறாவானது அல்லாஹு தஆலா சூரத்துல் நாஸையும் சூரத்துல் ஃபலக்கையும் எதற்காக இறக்கினான் என்ற விடயத்தை நாம் சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக இந்த சூரத்துல் ஃபலக்கானது எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு கேடயமாக அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபலக்கையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்வது போல் இருக்கிறது, அடியார்களே, என்னுடைய பாதுகாப்பிற்குள் நீங்கள் வாருங்கள், உங்களை பாதுகாப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். உலகத்தில் மனிதர்களுடைய அதேபோன்று மற்ற ஜின்களுடைய ஷர்களிலிருந்து, அவர்களுடைய கெடுதிகளிலிருந்து, விரோதிகளுடைய அந்த விரோதத்தனத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். எனவே நீங்கள் என்னை நாடி வாருங்கள் என சொல்வது போல இந்த 2 சூறாக்களும் காணப்படுகிறது. சூரா, இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஃபலக் என்று ஒரு பெயரும் இருக்கிறது. அதே போன்று அல் முஅவ்விதத்தைனி, அதாவது பாதுகாப்பு தேடக்கூடிய 2 சூறாக்கள் எனவும் இதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த சூரத்துல் ஃபலக்கானது இது மனிதர்களை தொடுகிற எல்லா முசீபத்துகளிலிருந்தும் பாதுகாக்குகிற ஒரு சூறாவாக கருதப்படுகிறது. மேலும் அவர்கள் சொல்கிற போது, எங்களுடைய சாப்பாடு குடிப்பு எந்த அளவுக்கு அவசியமோ அதே போன்று இந்த 2 சூறாக்களையும் மனனம் செய்து அதனை தினமும் எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி அதனை ஓதுவது இன்றியமையாதது என இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதற்கான காரணம், இந்த 2 சூறாக்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளினால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களை பாதுகாக்குகிற மிக பெரும் ஒரு கேடயமாக இந்த சூறாக்கள் கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நபிமார்கள் கூட இந்த சூறாக்களை
அதில் அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை தொடர்ந்து சஹாபாக்கள் சாலிஹீன்கள் எல்லோரும் இந்த சூறாக்களை நல்ல முறையில் ஓதி அதனை ஒரு பாதுகாக்குகிற ஒரு கேடயமாக அதனை பாவித்து வந்தார்கள். இந்த சூறாக்களை நாம் அடிக்கடி ஓதலாம். அதிலும் முக்கியமாக நாம் காலையிலும் மாலையிலும் ஓதுகிற அதுக்கார், நாங்கள் விருதன்னு சொல்கிறோம், திக்ருகளின் போதும் கூட இந்த சூரா 2ஐயும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் ஓதுகிறோம், வித்திரு தொழுகையிலும் ஓதுகிறோம், தூங்குகிற போதும் ஓதுகிறோம். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சூனியம் மற்றும் நாம் திருஷ்டி என்று சொல்கிறோம், கண்படுதல், இவைகளிலிருந்து அதே போன்று நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவும் இந்த சூறாக்களை நாம் ஓதுகிறோம். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகவீனமுற்ற நேரமெல்லாம் இந்த சூறாக்களை ஓதிக்கொள்வார்கள். ஓதிக்கொண்டு தனது மேனியெங்கும் அவர்கள் தடவிக்கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் கூட இந்த சூறாக்களை அவர்கள் ஓத அவர்களால் தடவ முடியாமல் சக்தி இழந்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய 2 கைகளையும் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியெங்கும் தடவியதாக வரலாறுகள் சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த சூரா எங்களை பாதுகாக்குகிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேடயமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிற போது வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹுடைய அந்த சக்தியை உண்மையான முறையில் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்கிறான், வல் அர்து ஜமீஅன் கபலத்துஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் மறுமை நாள் ஏற்படுகிற போது அல்லாஹு தஆலா பூமியை தனது கைப்பிடியில் வைத்திருப்பான். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி, அதே போன்று வானங்களையெல்லாம் அல்லாஹ் சுருட்டி தனது கையில் வைத்திருப்பதாகவும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட சக்தி உள்ள, அதாவது மிகவும் மிகவும் சக்தி உள்ள ஒரு இறைவன் தான் எங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அவன்தான் இவைகளை ஓதுமாறு சொல்லி இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த சூறாக்களுக்கு பெரும் வல்லமையை சக்தியை கொடுத்திருக்கிறான் என்பதுதான் இதிலிருந்து புலப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷை சுமந்திருக்கிற வானவர்கள் சிலர் சுமந்திருக்கிறார்கள். அந்த ஒரு வானவரை பற்றி சொல்கிற போது அவருடைய இந்த காதின் கீழ்ப்பகுதிக்கும் அவருடைய கழுத்து இந்த அதாவது தோட்புயத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மசீரத்து சபு மியத்தி ஆமீன், 700 வருடம் ஒரு மனிதன் நடந்தால் எந்த அளவு தூரம் நடப்பானோ அந்த அளவு தூரம் அந்த அர்ஷை சுமந்திருக்கிற ஒரு வானவருடைய காது இந்த பகுதியிலிருந்து, அதாவது தோல் புயம் அந்த தோல் பட்டை வரைக்கும் உள்ள அந்த தூரம் 700 வருடம் நடக்கிற தூரம் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்றால் எப்படிப்பட்ட அந்த
படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் என்பதை இதன் மூலமாக எங்களுக்கு புலப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த சூறாக்கள் மூலமாக பாதுகாப்பு தேடுகிறோம். பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால் நாவினால் மாத்திரம் நான் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் போதாது. மாறாக எங்களுடைய உள்ளமும் நாவோடு சேர்ந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாவினால நாம் குல் அவுது பிரபில் ஃபலக் எனோ குல் அவுது ரப்பின் நாஸ் எனவும் மாத்திரம் சொல்லிவிட்டால் போதாது. எங்களுடைய உள்ளத்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற உண்மையான ஒரு களப்பற்ற எண்ணத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் அர்-ரப், நாங்க சென்ற வாரம் கூட நாங்க சொன்னோம், ரப் என்பது சொன்னால் அல் முரப்பி, எங்களை படைத்து, வல் ஹாலிக், எங்களை படைத்து வளர்ப்பவன். அதே போன்று ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் தான் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். எங்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான். எனவே நாங்கள் இதற்கு ரப்பு என சொல்கிறோம். எங்களை படைத்து அல்லாஹு தஆலா எங்களை போஷித்து எங்களை பரிபாலிக்கிறான். எனவே இப்படிப்பட்ட அந்த ருபூபியத், அல்லாஹ்தான் ரப்பு என்பது இரண்டு வகைப்படுகிறது. முதலாவதாக ருபூபிய்யா ஆம்ம லிகுல்லில் ஹல்க், எல்லாரையும் அல்லாஹு தஆலா தான் படைத்தான். எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், மற்றும் உலகத்தில் இருக்கிற அல்லாஹ்வை தவிர்த்து அனைத்தும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவைகள். இது ருபூபிய்யா ஆம்மா, பொதுவான ருபூபிய்யா, இறை அந்த படைத்தல் என சொல்கிறோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா ருபூபிய்யா ஹாஸா, அல்லாஹு தஆலா ரப்பாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் உலகத்தில் நேர்வழி காட்டுகிறானோ, நேர்வழி காட்டியிருக்கிறானோ அவனுக்கும் அல்லாஹு தஆலா ரப்பாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா மறுமையிலும் அவனை சுவனம் செலுத்தும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய ரப்பாக இருந்து அவனை பொறுப்பேற்றிருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வமா, நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என அல்லாஹ் சொல்கிறான். எனவே மனிதர்களுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதாகும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் விதிவிலக்கின்றி எல்லா மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹு தஆலா படைத்த நோக்கம் அந்த ஓர் இறைவனை வணங்குவதற்காக என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பிரஸ்தாபிக்கிறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக், அல் ஃபலக் என்றால் சுபஹ், அதிகாலை, வைகறை. குல், நபியே சொல்லுங்கள், அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பில் ஃபலக், அந்த அதிகாலையை, அந்த வைகறையை படைத்த இறைவன், அவனுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என நபியே சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஃபலக் என்பதற்கு இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள், தஃப்சீருடைய ஆசிரியர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஹுவ சிஜ்னுன் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறை, அதற்கும் ஃபலக் என சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு கருத்து, ஜுப்புன் ஃபீ ஜஹன்னம முகத்தா, அதாவது மூடப்பட்ட, நரகத்தில் இருக்கிற அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. அப்போ நரகத்தில் இருக்கிற மூடப்பட்ட பெரிய ஒரு குழி,
மகா பெரும் ஒரு குழி எனவும் சில தஃசீருடைய உலமாக்கள் ஃபலக்குக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிற போது அந்த ஃபலக் என்று சொன்னால் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை திறக்கப்பட்டால் அங்கே நரகவாசிகள் கடுமையான சூட்டினால் அவர்கள் அதாவது கத்துகிற, சத்தம் போடுகிற, கூச்சலிடுகிற ஒரு வீடாக அந்த ஃபலக் என்பதற்கு பெயர் சொல்லப்படுகிறது எனவும் சில தஃசீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக மின் ஷர்ரி மா ஹலக, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என நபியே நீங்கள் சொல்லுங்கள். எதிலிருந்து? அல்லாஹு தஆலா படைத்தவற்றில் அவைகளுடைய கெடுதியிலிருந்து, அவைகளுடைய ஆபத்திலிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என நபியே நீங்கள் சொல்லுங்கள். அந்த கெடுதி மனிதர்கள் இருந்து வரலாம், ஜின்கள் இருந்து வரலாம், அல்லது மிருகங்கள் இருந்து வரலாம், அல்லது காற்றின் மூலமாகவும் அந்த கெடுதிகள், துன்பங்கள், துயரங்கள் வரலாம், அல்லது இடிமின்னலூடாக வரலாம், அல்லது நெருப்பினூடாக வரலாம், ஏன் இரவிலும் வரலாம். மற்றும் எல்லா பலாய்களிலிருந்தும் எங்களிடத்தில் இருக்கிற உயிர் உட்பட அவைகளுடைய ஷர்ரிலிருந்து, அவைகளுடைய ஆபத்திலிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என நபியே நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொன்னால் மின் ஷர்ரி மா ஹலக, அல்லாஹு தஆலா படைத்தவைகளின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என சொல்கிற போது முதலாவது என்னிலிருந்து வரக்கூடிய தீங்கை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு ஓதுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த தீமைகள், கெடுதிகள், என்னுடைய செயலினால் வருகிற அந்த கெட்டவைகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என நீங்கள் சொல்லுங்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அவர்களும் இந்த துஆவை அடிக்கடி கேட்டுக்கொள்பவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, உதாரணமாக சில நோய்கள் மனிதனை பீடிக்கிறது, மோசமான நோய்கள் மனிதனை பீடிக்கலாம். அதிலிருந்து நாம் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டியிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே சொன்னது போல வெள்ளம், அதே போன்று நெருப்பு, பயங்கர காற்று, அதே போன்று விரோதிகள் எங்களை ஆக்கிரமித்தல், அதே போன்று அதாவது எங்களுடைய சமூகத்தில் விலை உயர்வு கூட அது எங்களுக்கு பிடிக்கின்ற ஒரு மோசமான ஒரு ஷர்ராக, ஒரு விளைவாக, ஒரு கெடுதியாகத்தான் இருக்கிறது. எனவே நாம் இந்த சூறாக்களை அடிக்கடி ஓதுவதனூடாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மோசமான விளைவுகளிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவேதான் அல் குர்ஆன் சொல்லுகிறது, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வ யஃபு அன் கஸீர். உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதி வந்து விட்டால் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, அது நீங்க உங்களுடைய கையினால் செய்து கொண்டதை அன்றி வேறு கிடையாது. அல்லாஹ் பெரிதோரிடத்தில் சொல்கிறான், அது அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டான், ஆனால் நீங்களே தான் உங்களுடைய கையினால நீங்க தீங்கு செய்து கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவேதான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல முதலாவது நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது, எங்களுடைய நஃப்ஸ். எங்களுடைய நஃப்ஸிலிருந்து, எங்களுடைய செயலிலிருந்து, எங்களுடைய உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய அந்த செயல்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும்.
அடுத்தது வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். வமின் ஷர்ரி காசிக், காசிக் என்றால் இரவுடைய தீங்குகள், இரவுடைய கெடுதிகள், அதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என நபியே நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னதுதான் எங்களுக்கும் அவை கட்டளையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சென்ற வாரம் கூட நாம் பார்த்தோம். எனவே வமின் ஷர்ரி காசிகின், இரவுடைய தீங்குகள், அது பெரும்பாலாக ஒரு மனிதன் இரவில்தான் தீங்குகளை, பாவத்தை, பிழையை செய்ய அவன் முனைகிறான் என்பதனால் தான் இரவுடைய அந்த பாவத்திலிருந்து நபியே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இதா வகப், அந்த இரவு மறைந்து கொள்ளும், அதாவது இரவு எப்பொழுதும் இருக்காது, அல்லது அந்த பாவத்தை இரவு மறைத்துவிடும் எனவும் சொல்லலாம். மனிதர் இரவை பாவம் செய்வதற்காக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடியவர்களை தவிர சிலர் பாவம் செய்வதற்காக அவன் தேர்ந்தெடுக்கிற நோக்கம் என்னென்று சொன்னால், மற்ற மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் அவனை விட்டு போய்விட்டது. அதே போன்று இந்த இரவு அவன் பாவம் செய்வதற்கு அவன் அதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள அவன் நினைக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இரவுடைய கெடுதியிலிருந்தும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இரவில ஷைத்தான்களும் ஒன்று சேர்கிறது. எப்படிப்பட்ட ஷைத்தான்? மனித ஷைத்தான்கள் ஒன்று சேர்ந்து அடுத்தவர்களை கெடுப்பதற்காக அவன் முனைகிறான். அதே போன்று ஜின்களும் மனிதர்களை கெடுப்பதற்காக அந்த ஜின்களும் கூட ஒன்று சேர்கிறது. எனவே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இரவில் களவெடுக்க துணிகிறார்கள். அதே போன்று வழிப்பறி கொள்ளைகளை செய்வதற்காக இரவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் மக்கள் தூங்குகிற நேரம் என்பதனால், மக்களால் யாரும் பார்க்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த நடுநிசி, நடுஇரவை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதே போன்றுதான் மோசமான எல்லா விடயங்களையும் செய்வதற்கு மனிதன் இரவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். எனவேதான் அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான், அப்படிப்பட்ட அந்த இரவின் கெடுதிகள், மனிதர்களாலே அந்த கெடுதிகள் ஏற்படுகிறது. சில மனிதர்கள் சிலருக்கு கெடுதிகள் செய்வதற்கு அவகாசமாக, ஒரு சந்தர்ப்பமாக இந்த இரவை பயன்படுத்தி கொள்வதனால் இரவும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டார்கள், இதா கான ஜுன்ஹுல் லைலி, இரவின் ஆரம்ப பகுதி, அதாவது மக்ரிபாகிற நேரத்தில், ஃபகுஃபு சிபியானக்கும், உங்களுடைய சிறு பிள்ளைகள் வெளியில போகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார்கள். ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின், அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் வெளியே வருகிற நேரமாக இருக்கிறது. எனவே கொஞ்ச நேரம், அந்த மக்ரிபுக்கு பிறகு கொஞ்சம் அந்த நேரம் கழிந்ததுக்கு பிறகு அந்த ஷைத்தான்கள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விடுவார்கள். எனவே அந்த ஆரம்ப நேரத்தில் உங்களுடைய சிறுபிள்ளைகளை நீங்கள் வெளியே விட வேண்டாம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஅக்லிகுல் அபுவாப வذ்குரு ஸ்மல்லாஹ், பிஸ்மில்லா சொல்லி அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு கதவுகளை கூட நீங்கள் மூடிக்கொள்வது நல்லது என சொன்னார்கள். ஏன்? ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன், மூடியிருக்கிற வாசலை, கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய
தோல் பாத்திரங்கள், அதாவது முன்னைய காலத்தில் தோல் பாத்திரங்களை பாவித்தார்கள். அதில் தான் தண்ணீர் ஊற்றி தண்ணீர் குடிப்பதற்காக வைத்திருப்பார்கள். அதனை கட்டவும் முடியும், அவிழ்க்கவும் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தோல் பாத்திரங்களை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள், பிஸ்மில்லா சொல்லி அவைகளை கட்டிவிடுங்கள் எனவும் சொன்னார்கள். அதே போன்றுதான் உங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி மூடிக்கொள்ளுங்கள், அவைகளை இரவில், முக்கியமாக இரவில் மூடிவிடுங்கள். ஏதாவது மூடுவதற்கு ஒன்று இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு பொருளை வைத்தாவது நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். அதே போன்று நீங்க இரவுல தூங்குற போது அந்த நாட்களில் இப்படி போன்று, அதாவது மின்சார விளக்குகள் காணப்படவில்லை. சாதாரணமாக நாங்க சொல்கிறோம் நெருப்பாலான, அதாவது லாம்பு என நாங்க சொல்கிறோம், நெருப்பாலான விளக்குகள் இவைகள் தான் காணப்பட்டது. எனவே இவைகளை நீங்கள் அணைத்து விட்டு தூங்குங்கள் எனவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கான காரணம், சில நேரங்களில் ஷைத்தானுடைய விளையாட்டுகளால் அல்லது எலிகள் அங்கும் இங்கும் சென்று அந்த நெருப்பு விளக்கை அவைகள் பிரட்டிவிட்டு உங்களுடைய வீடு அதனால் எரிந்து விடலாம் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய விளக்குகளை நீங்கள் இரவில் தூங்குகிற போது அணைத்துக் கொள்ளுங்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவை அனைத்தும் எதற்காக எங்களுக்கு சொன்னார்கள் என்றால், இந்த ஒரு மனிதன் நல்ல முறையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. இதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிய ஒரு கவசம், பாதுகாப்பு. நாங்க இன்றைய காலத்தில் காசு கொடுத்து, நிறைய காசுகளை கொடுத்து இன்சூரன்ஸ் செய்கிறார்கள். சிலர் மனித உடம்பை கூட அப்படி இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த இன்சூரன்ஸ் அது பெருமதியானதும் உயர்ந்ததும் சக்தியும் உள்ள ஒரு இன்சூரன்ஸாக காணப்படுகிறது. அதே போன்றுதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரவில் சில மனிதர்கள் பாவம் செய்கிற போது இன்னும் ஒரு கூட்டத்தினர் இந்த இரவை படிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உதாரணமாக உங்களை போன்றவர்கள் மாஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் உங்களுடைய மற்ற எல்லா வேலை பளுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நீங்கள் உட்கார்ந்து இந்த குர்ஆனை ஹதீஸை கேட்பதற்காக உங்களை போன்ற சில மனிதர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்களே, இது அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்த பெரிய ஒரு கொடையாக, பெரிய ஒரு கிருபையாக, அருளாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரவை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிற போது, நல்ல மனிதர்கள், நல்ல மூமின்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி, அவர்களுடைய, அதாவது விலாக்கள், அவர்களுடைய உடம்புகள் படுக்கையிலிருந்து தூரமாகும். எதற்காக? யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், அல்லாஹு தஆலாவை அழைப்பார்கள், துஆ கேட்பார்கள், தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய அதாபை பயந்ததற்காக, அல்லாஹ்வுடைய சுவனத்தை எதிர்பார்த்தவர்களாக. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் இரவுல தொழுவாங்க. அதே போன்று நாங்க கொடுத்திருக்கிற ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள். எனவே இவர்கள் சுவனவாசிகள், இவர்கள் சிறந்தவர்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்ல மனிதனையும் கூட அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். இப்படிப்பட்ட ஒரு சமூகமும் உலகத்தில் எப்பொழுதும் கியாமத்தினால் வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்ந்தார்கள், இருந்தார்கள், கியாமத்தினால் வரைக்கும் வாழுவார்கள் என்ற உண்மையை இறைவன் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ, النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ என்றால் முடிச்சுகளில் ஊதி முடிச்சு போடுபவர்கள், அதாவது
முடிச்சுகளில் ஊதுபவர்கள், இவர்களுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என நீங்கள் சொல்லுங்கள் நபியே என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். பெரும்பாலும் முடிச்சுகளில் ஊதுறது சிலருடைய வழக்கம். யாருடைய வழக்கம் என்றால் சூனியம் செய்பவர்களுடைய ஒரு வழக்கமாக இருப்பார்கள். அவர்கள் சூனியம் செய்வதற்கு இந்த ஒரு விடயத்தை பயன்படுத்துவார்கள். அதாவது அந்த ஷைத்தானுடைய வார்த்தைகள், எப்பொழுதும் சூனியம் செய்பவர்கள் அவர் முஃமினாக இருக்க முடியாது. அவன் ஷைத்தானை பின்பற்றிதான் அந்த விடயங்களை செய்கிறான் என்பது ஒரு தெளிவான ஒரு விடயமாக இருக்கிறது. அதனால் தான் சூனியம் மின் அக்பரில் கபாயிர், பெரிய பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் அதை கருதுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபுஸ் ஸபஅல் மூபிகாத், ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகிற 7 பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு சொன்னார்கள், வதக்கர சிஹர், அதுல ஒன்றுதான் சூனியம். எனவே அப்படி சூனியக்காரர்களுடைய தீமையிலிருந்து, அவர்களுடைய அந்த கெட்ட மோசமான செயலிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என நபியே நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவேதான் ஒரு மனிதன் சூனியத்திலிருந்து அதாவது கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவும் அல்லாஹு தஆலா இந்த சூறாக்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். உலமாக்களுடைய யோபித்த முடிவு, ஒரு மனிதன் சூனியம் செய்கிறான் என்றால் அவன் ஒரு மனிதனை கொலை செய்கிறான். ஒரு மனிதனை காரணமின்றி இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்தால் அவனுக்கு இஸ்லாம் கொடுக்கிற தண்டனை கொலை தண்டனை. இதே போன்றுதான் சூனியக்காரருக்கும் அதே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. எப்படி இருந்தாலும் கூட இந்த சூனியம் சிலர் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர யாராலும் எவருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. வமா பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவே அன்றி, அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிர் இல்லாமல் யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பது இறை வாக்காக இருக்கிறது. எனவே அது சூனியத்தை போனதான் அன்பார்ந்த சகோதரர்களே. சிலர் சாத்திரம் பார்க்க செல்கிறார்கள், சாத்திரம் பார்க்கிறார்கள். மற்றவர்களிடத்துல போய் கையை நீட்டி அல்லது வேற, அதாவது ஒரு தண்ணியில ஒரு கிளாஸ்ல தண்ணீரை ஊற்றி அதை பார்க்கணும், அது நல்லது நடக்குதா அல்லது கெடுதி நடக்குதா, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என பார்த்து தாருங்கள் என சிலரிடம் போய் சொல்லுகிறார்கள். இது பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் ஃபஸத்தகஹு, ஒருவரிடத்தில் சாஸ்திரம் பார்க்கிறவரிடத்தில் போய் சென்று அதை கேட்டு அவர் சொன்னதை உண்மைப்படுத்தினால் அவர் 40 நாள் தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஆயத்து அந்த விடயத்தையும் எங்களுக்கு தொட்டு காட்டுகிறது. சூனியம் அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான, ஒரு ஹராமான, பெரும் பாவமான விடயமாக கருதப்படுகிறதோ அதே போன்றுதான், அதாவது சாஸ்திரம் பார்ப்பதும் அல்லது தண்ணியை வைத்துக் கொண்டு நாம் ஏதோ அந்த தண்ணியில அது காணுது இது காணுது என்று சொல்லி சாஸ்திரம் சொல்பவரிடம் சென்று அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் நம்பி எங்களுடைய குடும்பத்தில, எங்களுடைய சமூகத்தில பிரச்சனை ஏற்படுத்துவது மகா பெரும் பாவமாகவும் அது கருதப்படுகிறது. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற அந்த தீங்கிலிருந்து, பொறாமையின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என நபியே நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, பொறாமை என்பது மிக மோசமான பயங்கரமான ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானுக்கு எதிரான ஒரு நோயாகத்தான் பொறாமை காணப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒரு நாளும் ஒன்று சேர மாட்டாது. பொறாமை இருந்தால் ஈமான் இருக்காது, சரியான ஈமான் இருந்தால் அவனிடத்தில் பொறாமை இருக்க முடியாது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறிதோரிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வவ்வன்ன, நீங்க அடுத்த மனிதர்களை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அடுத்த மனிதர்களை பற்றி நீங்கள் கெட்ட எண்ணம் கொள்ள வேண்டாம், தவறான எண்ணங்கள் கொண்ட வேண்டாம், பிழையான எண்ணங்கள் கொள்ள வேண்டாம். அப்படி எண்ணங்கள் கொள்வது அதுதான் பெரிய ஒரு பொய்யாக இருக்கிறது. அவர் அப்படி செய்திருக்கலாம், அவர் அப்படி சொல்லி இருக்கலாம், அந்த நோக்கத்தோடு தான் சொல்லி இருக்கலாம், அப்படி இருக்குமோ என்பதெல்லாம் நாங்கள் நினைத்து நினைத்து எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் நோய்வாய்ப்பட்டு கொள்வதுதான் பொறாமையுடைய விளைவாக, பொறாமையுடைய அடையாளமாக அதுதான் காணப்படுகிறது. வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு என சொன்னார்கள். தஹஸ்ஸுஸ் என்று சொன்னால் அடுத்தவருடைய என்ன சொல்கிறார் என போய் நாம் துருவி துருவி ஆராய்வது. வலா தஜஸ்ஸசு என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய ஔரத்துகள், அவர்களுடைய மறைவான விடயங்களை போய் நாம் தேடி தேடி துருவி துருவி ஆராய்வது. வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு, நீங்க அவைகளை கேட்க போகும் வேணாம், அவைகளை நீங்க பார்க்க போகும் வேணாம் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஹதீஸில் தொடராக சொன்னார்கள், வலா தனாஃபசு, நீங்க பொறாமையோட உலக விடயங்களில் அடுத்தவரோட நீங்க மோதி முட்டிக்கொண்டு அவர்களுடைய சொத்துக்கள் இல்லாமல் போறதுக்கு, அவருடைய நியமத்துக்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக நீங்க ஒருவருக்கொருவர் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டாம். வலா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். அடுத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையிலே நாம் அடுத்தவனுடைய நியமத்தை பார்த்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற அருள்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா பிழையான ஒருவனுக்கு நியமத்தை கொடுத்திருக்கிறான் என சொல்லுறது போல இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்ததை நான் தடுக்க போறேன், அல்லாஹ் கொடுத்தது எனக்கு பிடிக்காது, ஏன் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே வலா தஹாசது, நீங்கள் ஒருவர் மற்றவரை ஒருபோதும் பொறாமை கொள்ள வேண்டாம். அல் ஹசத். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதையும் சொன்னான் அல்லாஹு தஆலா, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படுகிற அந்த தீமையிலிருந்தும் நபியே நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறேன். ஈயாக்கும் வல் ஹஸத், நான் பொறாமை கொள்ள வேண்டாம் என நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத்தி, இந்த பொறாமை உங்களுடைய நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு விடுகிறது. கமா தஅகுலுன் நாருல் ஹதப, நெருப்பு எவ்வாறு விறகை சாப்பிடுகிறதோ, நெருப்பு எவ்வாறு விறகை சாப்பிடுகிறதோ எரிக்கிறதோ, இதே போன்று உங்களுடைய நன்மைகளை எல்லாம் இந்த பொறாமை எரித்து விடுகிறது. ஒரு மனிதன் பொறாமை கொள்ள கொள்ள அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பொறாமை படுபவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த மனிதன் பொறாமை கொள்ளுகிறானோ அவன் தான் அழிந்து போகிறான், அவன் தான் நோய்வாய்ப்படுகிறான், அவனுக்கு தான் கவலைகள் எல்லாம் வருகிறது. காரணம், அடுத்த மனிதனை பார்த்து பொறாமை கொள்வதனால் தன்னை தாங்களே நாங்கள் அழித்து
கோபித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மோசமான பாவத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமையை பற்றி சொன்னார்கள். தப்ப இலைக்கும் தாஉல் உமம், எல்லாருடைய இதுக்கு முன்னர் வந்த அந்த சமூகத்தினது அந்த மோசமான நோய்கள் உங்களுடைய கல்புகளையும் உங்களுடைய குணங்களையும் பால்படுத்தக்கூடிய அந்த நோய் உங்களையும் பிடித்து விட்டது என சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் ஹசது வல் பகதா, பொறாமையும் கோபமும், பொறாமைப்படுவது. அதே போன்று அடுத்த மனிதன் முன்னேறுகிற போது நாம் கோபித்துக் கொள்கிறோம். எதற்காக நாம் கோபித்துக் கொள்ள வேண்டும்? அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் முன்னேறுகிற போது நாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக எங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைகிறது, அவனும் நிம்மதியாக இருப்பான். அதே போன்று எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. எப்பொழுது அந்த பொறாமையை நாம் விட்டுவிட வேண்டும். அதே போன்று கோபத்தையும் நான் விட்டுவிட வேண்டும். அடுத்தவர் முன்னேறுகிற போது அவர்கள் ஏதாவது உலகத்தில காணிகள் வாங்குகிற போது அல்லது வாகனங்கள் வாங்குகிறார், நல்ல தொழிலில் இருக்கிறார், அப்படி வாழுகிறார் இப்படி வாழுகிறார் என நாம் அவைகளை நினைத்து பொறாமைப்படாமல் கோபப்படாமல் இருப்பதனால் எங்களுக்கு நிம்மதியாக வாழலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹியல் ஹாலிகா, அந்த பொறாமை தான் சிறைக்குகிறது. லா அகூலு தஹ்லிகு ஷஅர, முடிய சிறைப்பதாக நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் தஹ்லிகுத்தீன, மார்க்கத்தை சிறைக்கிறது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பொறாமைக்கு மருந்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. பொறாமை வருகிற போது நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் மீண்டு முதலாவது யா அல்லாஹ், அந்த பொறாமையை விட்டும் எனது உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக என நாம் துஆ கேட்பதோடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் எழுதி வைத்ததை தான் கொடுக்கிறான் என்ற அந்த பூரண நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். கவா கதிரை பூரணமாக நாங்கள் நம்பி இருக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தால் அல்லாஹ் அவனுக்கு எழுதியது. அல்லாஹு தஆலா எனக்கு இதனை கொடுத்திருந்தால் இதுதான் அல்லாஹு தஆலா எனக்கு எழுதியது. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் நாம் கேட்கிறோம். அதனை அல்லாஹ் எதனை கொடுத்திருக்கிறானோ அதனை கொண்டு பொருந்திக் கொள்வதனூடாக கலா கதிரை சரியான முறையில் நம்பி அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பதனூடாக நிச்சயமாக அது பொறாமைக்குரிய ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா முஃமின்களை பற்றி பெருமையாக பேசுகிற போது சொல்கிறான், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், சிலர் வந்திருக்கிறார்கள். அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால், யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களை முந்திய அந்த நல்ல சமூகம், அந்த அவர்களுக்கும் எங்களுக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என அவர்கள் அந்த முஃமின்கள் பிரார்த்திப்பார்கள். வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, அந்த முஃமின்களுடைய விடயத்தில் எங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான கோபத்தையும் பொறாமையையும் ஒன்றையும் வைத்து விடாதே என அந்த நல்ல மனிதர்கள் துஆ கேட்பார்கள் என அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களை பற்றி, நல்ல முஃமின்களை பற்றி பெருமையாக சொல்கிறான். எனவே நாங்களும் அந்த நல்ல முஃமின்களுடைய கூட்டத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் பொறாமைப்படாமல் அவர்களுக்கும் எங்களுக்கும் துஆ கேட்டு அந்த பொறாமையிலிருந்து, அந்த மோசமான அந்த கெட்ட பண்புகளிலிருந்து எங்களை விட்டு விடுவாயாக, எங்களிலிருந்து அகற்றி விடுவாயாக என அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது,
இது இறுதியாக இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸி அஃதல், மனிதர்கள்ல சிறந்த மனிதர் யார் என கேட்கப்பட்ட போது ஃபகால குல்லு மஹ்மூமில் கல்பி சதூகுல் லிசான், மஹ்மூமுல் கல்பு சதூகுல் லிசான், உண்மை பேசுகிறவர் மஹ்மூமுல் கல்பு என சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அதாவது யா ரசூலல்லாஹ் சதூகுல் லிசான் என்றால் தெரியும் யார் என்று சொல்லி, உண்மை பேசுகிறவர், எப்பொழுதும் உண்மையே பேசுவார், உண்மையாக நடந்து கொள்வார், இவர்தான் சதூகுல் லிசான், உண்மை பேசுகிறவர், உண்மை பேசுகிற நாவு என நீங்க சொன்னீங்க. ஆனா யா ரசூலுல்லாஹ் மஹ்மூமுல் கல்பு என்றால் என்ன, அது பற்றி சொல்லித்தாருங்களே என சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுவ தகியுல் நகியு லா இஸ்ம ஃபீஹி வலா பகிய வலா கில்ல என சொன்னார்கள். அத்தகியு அல்லாஹ்வை பயந்த மனிதன், அந்நகியு உள்ளம் பரிசுத்தமான மனிதன், லா இஸ்ம ஃபீஹி வலா பகி இஸ்ம ஃபீஹி பாவம் செய்யாத மனிதன், வலா பகிய அநியாயம் செய்யாத மனிதன், அடுத்தவருடைய சொத்துக்களை அடுத்தவருடைய மற்ற பானத்தை பறிக்காத, அவைகளை எடுக்காத மனிதன், வலாகில்ல அடுத்தவனுடைய சொத்துக்களை களவாடாத மனிதன், வலா ஹசத பொறாமை கொள்ளாத மனிதன், இவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே சூரத்துல் ஃபலக்கை நாங்கள் இன்று பார்த்தோம். இந்த சூரத்துல் ஃபலக் நிறைய விடயங்களை எங்களுக்கு படித்து தருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் நாங்கள் இப்படி தஃப்சீர்களை நாம் படிக்கிறோம் என்றால், இந்த தஃப்சீர்களை நாம் படிக்கிற போது அவைகளை நாம் தொழுகையிலேயோ அல்லது மற்ற நேரங்களிலேயோ ஓதுகிற போது அவைகளுடைய அந்த பொருளை உணர்ந்து ஓதினால் நிச்சயமாக அதிக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எனவே எதனை பேசினோமோ அதனை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அது நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.